ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 12 டிஎன் ஸ்டேட் போர்டு சமச்சீரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஸ்டின்ஸை சொல்யூஷனோட பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் -1 + i√3 இன் போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்ன எழுதுவோம், a + ib அப்படின்னு எழுதுவோம். அது ஜென்ரல் ஃபார்ம். இதை போலார் ஃபார்மில் எழுதணும்னா r × cos θ + i sin θ அப்படிங்கிற ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ரியல் பார்ட்டை தான் ஏன்னு சொல்லுவாங்க. ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா -1 இருக்குது. பிக்கு பதிலாக இமேஜினரி பார்ட், ஐக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பார்ட் √3 இருக்குது. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா √a² + b². அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் √3 த ஹோல் ஸ்கொயர்டு. -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, 1 + 3யோட வேல்யூ 4. 4 வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 2 தான் வந்து ஆரோட வேல்யூ. ஓகேவா? தென் அதுக்கடுத்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b/a. ஸோ tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ √3, ஏயோட வேல்யூ வந்து -1. மாடுலஸ் இருக்கிறப்ப நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ tan inverse ஆஃப் √3ன்னு வரும். டேனில் எந்த வேல்யூக்கு √3 வருது அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி அப்படிங்கிறத நம்ம ரேடியல் எப்படி எழுதலாம்னா π/3. ஏன்னா பை அப்படிங்கிறது 180 மீன் பண்ணும். ஸோ 180/3 வந்து 60. அப்போ 60 டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே ரேடியலில் தான் மென்ஷன் பண்ணணும். π/3 மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஆல்ஃபா வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப cos θ வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது, sin θ வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து -1 இருக்குது. -1ங்கிறது cos θ மீன் பண்ணுது. √3 அப்படிங்கிறது வந்து sin θ மீன் பண்ணுது. sin θ பாசிட்டிவில் இருக்குது, காஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. சைன் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா θ இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். சைன் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் θ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா π - ஆல்ஃபா. ஸோ நம்ம ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், π/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ π - π/3. இதில் 3 எல்சிஎம் எடுத்தோம்னா அந்த 3 இங்கே மல்டிப்ளை ஆகும். 3π - π 2π/3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதிடலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, -+ i√3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2, θக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2π/3. அப்போ cos 2π/3 ப்ளஸ் i sin 2π/3 அப்படிங்கிறது இதோட போலார் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் z1 = 2 - i அண்ட் z2 = -4 + 3i, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் z1/z2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க. பிடிஏல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்வர்ஸ் ஆஃப் z1 z2. இன்வர்ஸ் ஆஃப் z1 z2னா என்ன அர்த்தம்னா z1/z2 த ஹோல் பவர் -1 அது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் 1/z1/z2ன்னு அர்த்தம். இன்வர்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ z2/z1 நீ கண்டுபிடிச்சா போதும். z2/z1 என்ன, z2 என்ன இருக்குது -4 + 3i z1 என்ன இருக்குது 2 - i. இப்போ கீழே இருக்கிறதோட காஞ்சிகேட் எடுங்க. 2 - iயோட காஞ்சிகேட் என்ன 2 + i/2 + i. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × 2 -8, -4 × i -4i, -3i × 2 +3i × 2 +6i, +3i × i +3i² by கீழே பார்த்தீங்கன்னா a - b × a + b. ஸோ a² - b². இப்போ இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டை பார்த்தீங்கன்னா -8. இங்கே i² வேல்யூ என்னென்னா -1. இப்போ -1 × 3ங்கிறப்ப -3ன்னு வந்துடும். இதுதான் ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுக்கு ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னா -4 + 6. இதுதான் இமேஜினரி பார்ட். ஹோல் டிவைடட் பை இங்கே 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. i² வேல்யூ -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால அது +1 மாறிடுது. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா -11 + 6 - 4ஓட வேல்யூ வந்து 2i ஹோல் டிவைடட் பை 17. அதாவது -11/17 + 2/17i அப்படிங்கிறதான் இதோட இன்வர்ஸ். ஓகேவா? இதே மாதிரி பிடிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.